கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விழாவில் இந்த பட்ஜெட் குறித்து அந்த நிபுணர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார்கள், அந்த கருத்துக்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து இந்த பட்ஜெட் குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு நமது செய்தியாளர் சங்கரன் இருக்கிறார். ஓவர் டு யூ சங்கர். அங்கு சிஏ இருக்கக்கூடிய நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இப்போ நம்மிடையே 2 எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரி தரப்புல இருந்து மிஸ்டர் கோபால் வந்திருக்காரு, அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருமதி தங்கம் மேனன் வந்திருக்காங்க. 2 பேரிடம் நம்முடைய கருத்துக்களை கேட்கலாம். முதல்ல வந்து கோபால் சார் வந்து இப்போ சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அவர் இந்த பட்ஜெட் வந்து பெரிய அளவில் எல்லா தரப்புலையும் கவர் பண்ணியிருக்கு, ஒரு சிறப்பான பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு. பர்டிகுலர்லி வந்து பெண்கள் சிறுவர்களுக்கான நலத்திட்டங்களுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு, நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய பார்வைகளை வந்து அதே மாதிரி அவர் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வைகளை இது நீங்க சரியா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, இந்த பட்ஜெட்ல அது போல ஒரு அம்சங்கள் இருக்கா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன பத்தி சொல்லுங்க. வேலை வாய்ப்புன்றது எக்கானமியை பொறுத்து இருக்கு. எக்கானமி க்ரோ ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு வரும். எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்சியூமர் கையில் ஜாஸ்தி காசை கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் டேக்ஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வரும்ன்றது ஒரு சைடில் இருக்குது. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், ப்ரைவேட் ஸ்பெண்டிங் கம்மி ஆகிட்டு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அதனால் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அது 2 பண்ணியிருக்காங்க. இதனால எக்கானமி க்ரோ ஆயிடுச்சுன்னா வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். சார் இந்த பட்ஜெட்டில் பொதுவாக ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார்? அதாவது எந்த மாதிரியான பொருள்கள்லாம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் குறை வாய்ப்பு இருக்குது, இதனால் ஒரு சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இன்டைரக்ட் டேக்ஸில் ஒன்றுமே கை வைக்கல. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வரப்போகிறதுன்னு சொல்லுறதுனால இந்த சாமானிய மக்களுக்கு வாங்குகிற பொருளில் காசு ஒன்றும் சேஞ்ச் ஆகாது இப்போதைக்கு. ஆனால் ஜிஎஸ்டி வரும்போது சர்வீஸ் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் விலைவாசி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஸோ இந்த தனிநபர் வருமான உச்சவரம்புங்கிறது பெரிய அளவில் வந்து சேலரி கிளாஸில் இருக்கக்கூடியவங்க பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை பற்றி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல. பட் டேக்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. இதை பற்றி இல்லை 5 லட்சம் வரலும் இருக்கிற டேக்ஸ் பேயர்ஸுக்கு நிறைய கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 5% கிட்ட தான் வருது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷனில் கிடைச்ச டேட்டா வச்சுட்டு இந்த டேக்ஸ் பேஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த பேசிஸில் தான் இந்த ஹோல் பட்ஜெட்டே உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட், ரூரல் செக்டருக்கு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருக்குது, டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஃபிஸ்கல் டெபிசிட் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹோல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி த டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இப்போ இருக்குன்ற நம்பிக்கை தான் இதோட பேசிஸு. சும்மா அடுத்த சில கருத்துக்களை வந்து கல்வித்துறை சார்பாக பங்கேற்றிருக்கிற திருமதி தங்கம் மேகநாதன் கேட்கலாம். மேடம், இப்போ எஜுகேஷன் செக்டரில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது? ஆனால் அவர் ஜெட்லி பேசும்போது சொன்னார் யூஜிசி வந்து பல மாற்றங்களெல்லாம் கொண்டு வர போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த நிறைய இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக வந்து மற்ற கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸோட நம்ம ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சியெல்லாம் நடக்கிறது இல்லை. இதனால தான் வந்து பல விஷயங்களில் பல துறைகளில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்களுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து இந்த பட்ஜெட்ல வந்து பூர்த்தி ஆகியிருக்கா? உங்களுடைய பார்வைகளை அதை பத்தி சொல்லுங்க. ஆராய்ச்சிங்கிறது வந்து ஹையர் எஜுகேஷன் செக்டர் வந்து நல்ல குவாலிட்டி ஓரியன்டாக இருந்தால் தான் வரும். ரிசர்ச்சில் வந்து பெனிஃபிட் வரணும், ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன்னே வரணும்னாக்கா ஹையர் எஜுகேஷன் செக்டர் வில் ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் குவாலிட்டி ஓரியன்ட். அதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, குவாலிட்டியாக நடத்துகிற இன்ஸ்டியூஷன், அதாவது அக்ரெடிட்டட் இன்ஸ்டியூஷன்ஸாக கண்டினியூஸாக அக்ரெடிட் ஆகிருக்கிற இன்ஸ்டியூஷன், அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸுக்கெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டானமி வில் பி கிவன் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இஸ் கிவன், தென் பீப்புள் கேன் ப்ரொவைட் பெட்டர் கரிக்குலம் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் தட் இஸ் ஆன் பார் வித் தி நீட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அதை மாதிரி பண்ணும்போது ரிசர்ச் வந்து நல்லா இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபவுட் எனிதிங் எல்ஸ்? அதுதான் வேலைவாய்ப்புகள்னு பார்க்கும்போது வொகேஷ்னல் எஜுகேஷனுக்கு 2200 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான், ரெகுலேஷன் இஸ் நீடட் டெஃபினெட்லி, பட் அந்த ரெகுலேஷன் வந்து ஃப்ரீடமை கர் பண்ணக்கூடாது. கரிக்குலமில் டிசைன் ஃப்ரீடம் வந்து இருந்தால் தான் ஒரு இன்ஸ்டியூஷனால் ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும். இப்போ தே ஆர் டாக்கிங் ஆல்சோ அபவுட் ஆன்லைன் எஜுகேஷன். ஸ்வயம்னு ஒரு ஸ்கீமில் வந்து நல்ல பெஸ்ட் ஆஃப் தி லெக்சர்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ், யூத்
த்ரூ தட் ஸ்வயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான நல்ல ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஏன்னா நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் இன் தி ரூரல் ஏரியா. அங்கே நல்ல ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் இவங்களோட ஸ்வயம் ஸ்கீம் மூலமாக நல்ல ஒரு கொண்டு போகிற நல்ல நல்ல பெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதாவது விஷ்ணு, இப்போ இவங்க தெரிவித்திருக்கிற அதாவது பல வகையால் இந்த எக்கனாமிக் growth வந்து பெரிய அளவில் ஒரு சீரான அளவில் இருக்கும்போது வேலைவாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுவதாக இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி சங்கரன்.